அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி டேட் என்னென்னா ஜூலை 19, 2026ங்க. அதாவது 19/7/2026 தினமலர் குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். வாங்க சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்வி, புவியியல் முன்பு இப்படி அழைக்கப்பட்டது. புவியியல் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்னா ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். இதை முன்னால் பூகோளம் அப்படின்னு நம்ம அழைச்சோம். பூகோளம், பூமியே கோள வடிவத்தில் தான் இருக்குதுங்க. பூகோளத்தில் பூமியை பற்றி படிக்கிறது, பூமியோட என்வரன்மெண்ட்டு, அதில் மனுஷன் என்ன பண்ணுறாங்க, அதில் எவ்வளோ மாசுபடுது. இந்த புவியியலை புவியியல், மானிட புவியியல், சுற்றுச்சூழல் புவியியல்னு சொல்லலாம். கடைசி ஒரு ஜிகே, புவியியலுடைய தந்தை அப்படின்னு யாருன்னு கேட்டால் எரடோஸ் தீனஸ். ஓகேங்களா. 2 மேலேருந்து கீழே என்ன வேண்டுகோள், ரெக்வஸ்ட் பண்ணுறது, கோலம் கோரிக்கை. சரிங்க. 6 இடமிருந்து வலம் என்ன 2வது எழுத்து இக்கு. இவர் எழுதியது சிறிய புராணம் அல்லங்க. இவங்க எழுதின சிறிய புராணம் இல்லை, அப்படின்னா பெரிய புராணம். அதை எழுதியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேக்கிழார். பெரிய புராணம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. லார்ட் சிவா திருவிளையாடல் மற்றும் நாயன்மார்களை சொல்லக்கூடியது. 5 மேலேருந்து கீழே என்ன 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் ஜனநாயக திருவிழா. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன வரும்னு எலெக்ஷன் வரும், ஜனநாயக திருவிழா. அதை தமிழில் சொல்லணுன்னா தேர்தல் அப்படின்னு சொல்லலாம். மேலேருந்து கீழே. அப்போ இடமிருந்து வலம் என்ன தேல ஆரம்பிச்சுக்கு. அர்ச்சனையின் போது முடிவில் நைவேத்தியமாக உடைக்கப்படுகிறது. அர்ச்சனை பண்ணையில் எதோ உடைப்பாங்க அப்படின்னா உடைக்கக்கூடிய ஒரே ஐட்டம் தேங்காய் தான், மற்ற எதையுமே உடைக்க மாட்டாங்க. ஓகேங்க. 3 மேலேருந்து கீழே 2வது எழுத்து காக்கு. மணந்தால் டேஷ் இலையில் மரணதேவி. ஒரு பிரபல திரைப்பட வசனம். மணந்தால் மகாதேவி, இலையில் மரணதேவி. யார் சொன்னான்னா அவ்வளோ போல்டாக உள்ள வயசில் PS வீரப்பா சொல்லுவார். படம் 1957 வந்த மகாதேவி படத்து. PS வீரப்பான்னா நம்ம கருணாகரன் சொல்கிறோம்ல, அவங்க தான். கண்ணதாசன் லிரிக்ஸு. ஓகேங்க. 8 இடமிருந்து வலம் என்ன தேல ஆஞ்சு வீல முடியுதுங்க. ஜெயலலிதாவின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட திரைப்படம். ஜெயலலிதா லைஃப் ஸ்டோரியை சொன்னது என்னென்னா தலைவி 2021 வந்தது. கங்கனா ரணாவத் நடித்தாங்கல்ல, அந்த மூவி தான். ஓகே. இப்போ 10 இடமிருந்து வலம் என்னன்னு பார்த்தா இல்லைல்ல முடியுது. கசக்கும் காய். கசக்கக்கூடிய காய் பாகக்காய் இல்லைன்னா கோவக்காய். ஷார்ட் ஃபார்மாக எழுத சொல்லியிருக்காங்க. பாகற்காய் பாகல் அப்படின்னு சொல்லலாம். பாகல்காய் அப்படின்னா பாகற்காய். ஓகே. அப்போ கோவக்காய் கோவைன்னு தான் எழுத முடியும். ஓகே. 10 மேலேருந்து கீழே பால ஆன்சு. தந்தையின் தந்தையை குறிக்கும் தூய தமிழ் சொல். அப்பாவோட அப்பா பாட்டன், முப்பாட்டன். அதாவது 7 தலைமுறை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா நம்ம அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, பூட்டி, ஓட்டி, சேயோள், அடுத்தது பரம்பரை. இவங்கெல்லாம் நம்ம முப்பாட்டன், பாட்டன். ஓகே. 14 இடமிருந்து வலம் என்ன டேஷ் இருட்டறை. அதில் வழக்கறிஞர்கள் வாதமே விளக்கு என்றார் தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை. அறிஞர் அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, சட்டம் ஃபுல்லாக சொல்லிடணும், பாதியாக முடிக்காங்க எல்லாருமே. சட்டம் ஒரு இருட்டறை. ஓகேங்களா. அதில் வழக்கறிஞர் வாதமே விளக்கு, அது ஏழைக்கு எட்டாத விளக்கு. அந்த மீதி லைனை காணுமாங்க, அது ஏழைக்கு எட்டாத விளக்கு. ஓகே. 9 மேலேருந்து கீழே என்ன 3வது எழுத்து சேக்.
உதவியின்றி, அதாவது கவர் இல்லாமல் அனுப்பக்கூடிய இந்த தபாலின் விலை 50 காசு மட்டுமே. அனுப்புனா போகுமா இல்லைன்னு எங்களுக்கு தெரியல, நானும் இப்போ அனுப்பியிருக்கேன், போக மாட்டேங்க. என்னன்னு சொல்லுவோம், போஸ்ட் கார்டு, அதாவது அஞ்சல் அட்டை. ஸோ பதில் என்னென்னா அஞ்சல் அட்டை. அஞ்சல் அட்டை வந்து ஸோ பதில் என்னென்னா அஞ்சல் அட்டை. சரிங்களா? அதுக்காண்டி யானை மாதிரி பதில் வந்தேன்னா எனக்கு எல்லாத்தையும் எடுத்து காமிக்க முடியாது. உங்களுக்காக சிம்பிளாக இந்த அஞ்சல் அட்டை அப்படிங்கிறது இதுதான். பார்க்காத கிட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது இன்லைன் லெட்டர்னு நாங்கள் சொல்லுவோம். இது நான் என்னோடய பசங்களுக்காக காமிக்கிறதுக்காக வாங்கி வந்து வச்சுருந்தேன். 2-3 தடவை நாங்கள் அனுப்பிட்டு எங்களுக்கு ஃபெயிலியர் தான் வந்துச்சு, எதுவுமே போகலை. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த பதிலுக்கு வருவோம். 18 இடமிருந்து வளம் என்ன? டாட்டாவுக்கு சொந்தமான, டாட்டா கம்பெனிக்குள்ள அவங்களுக்கு சொந்தமான பிரபல கைக்கடிகார தயாரிப்பு நிறுவனம். கைக்கடிகாரம்னா வாட்ச் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் என்னென்னா டைட்டன். உலகத்தில் 5வது மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்குது வாட்சில். 17 மேலேருந்து கீழே என்ன? துப்பாக்கி. ஆங்கிலத்தில் துப்பாக்கியை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கன் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் GUN. 17 இடமிருந்து வளம் என்ன? கேல ஆரம்பிச்சிருக்கு. பானை வாத்தியம். பானை வாத்தியம்னா நேற்று தினமலையில் ஆரம்பிச்சது, தந்தியில் கேட்டிருந்தாங்க. ஸோ கடம். சரிங்க, இப்போ 13 மேலேருந்து கீழே பார்ப்போம். 2வது இடத்து ரூக்கு, 4வது இடத்து இம்மு இருக்குங்க. 13 தோல். தோல்னா ஸ்கின். ஸ்கின்னை வந்து என்னென்னு சொல்லுவோம்னா சருமம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? சருமம். ஓகே, அப்போ 15 இடமிருந்து வளம் என்னன்னு பார்க்கலாமா? அமைச்சர். அமைச்சர்னா செஸ்ல ஆடுறீங்கன்னா பிஷப்புன்னு சொல்லுவீங்க, மினிஸ்டர்னு சொல்லலாம், தமிழில் மந்திரி. ஓகே, 16 மேலேருந்து கீழே என்ன? ட்ரீல ஆரம்பிச்சிருக்கு. அர்ஜுன் மீனா நடித்த திரைப்படம். சீரான தாள அமைப்பு, அதை வந்து ட்ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். சீரான தாள அமைப்பை வந்து ட்ரிதம் அப்படின்னு சொல்லுவோம். படம் பேரும் ரிதம் தான். ஐ திங்க் 2000 வந்த படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 19 இடமிருந்து வளம் என்ன? மாடு அல்லது குதிரையின் பாதத்தின் கீழ்ப்பகுதி. மாடு இல்லைன்னா குதிரை வந்து கால் பகுதி வந்து கீழே சாஃப்டாக இருக்கும். குதிகால் வந்து அது ரோட்டில் நடக்கல எதுவும் இஷ்யூ ஆகக்கூடாதுங்கக்காண்டி தான் லாடம் அடிப்போம். இந்த சாஃப்டாக இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு சொல்லுவோம்னா குழம்பு. ஓகேங்களா? ஓகே, 11 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? தீயில முடிஞ்சிருக்கு. கங்கை நதியின் தாயார். கங்கை நதியோட தாயார் இல்லைன்னா கங்கை இன்னொரு நேம்னு கூட சொல்லுவாங்க, பாகீரதி அப்படின்னு சொல்லுவோம். பகீரதன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் இருந்தார். அவங்களோட அவங்க வம்சத்தை சேர்ந்தவங்க 60,000 பேரை கபில முனிவர் வந்து சாபம் கொடுத்து எரிச்சுவர். அப்போ அவங்க ஆத்மா எல்லாம் முக்தி அடையணுங்கிறதுக்காக ஸோ கங்கை தண்ணி பூமிக்கு வேணும்னு தவம் இருப்பார். சிவனுடைய ஜடைமுடிய வழியாக வந்து கங்கை வந்து பூமிக்கு கொண்டாந்து அவங்களுக்கு முக்தி அளிப்பார். முக்திக்குன்னா ஓகே. ஸோ இவர் தான் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? பகீரதன். அதனால தான் பாகீரதின்னு சொல்கிறோம். 13. இன்னொரு விஷயம், உத்தரகாண்டில் கவுமுக் பகுதியில் தான் வந்து எங்கே கங்கை உருவாகுதுங்க. ஓகே, 13 இடம் இருந்த வளமன். இசை. இசையை வந்து இங்கே சாருக்கு கீ இருக்குது. சங்கீதம், மியூசிக். ஓகே, 12 மேலேருந்து கீழே. டேஷ் என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு. அம்மான்னா பாசம், அப்பான்னா கைடு. ஸோ அம்மா. ஓகே, 4 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். கஜினி திரைப்படத்தின் கதாநாயகி. கஜினி திரைப்படத்துடைய கதாநாயகி அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா அசின். ஓகே, 7 இடமிருந்து வளம் என்ன? தலையில் பயணம் செய்யும் பூச்சி.
தலையில் எப்போவுமே ட்ராவல் ஆகக்கூடியவங்க அவங்க தான் பேன். ஓகே, 7 மேலேருந்து கீழே. தீவிர வயிற்றுப்போக்கு, ரொம்ப வயிற்றுப்போக்காக இருக்கா அப்படின்னு கேட்டால் பேதின்னு சொல்லலாம். பேருக்கு தீ மட்டும் போட்டால் போதும். இதுதான் இன்றைய பதில்கள். எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணி இல்லை சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க, சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஆன்மீகம் அறிவோமா, விவேகானந்தர் சொன்னது. பிறருக்கு உதவி செய்யுங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க. அகெயின் பழையடி வீடியோ அகெயின் மூவ் பண்ணிவிட்டு பழையடி பாஸ் பண்ணுங்கள். வானவில்லின் வடிவம், சயின்ஸை பற்றி அகெயின் வீடியோ பாஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நேர மண்டலம் எங்கே அதிகம், 24 மணி நேரங்கிறது எங்கே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதிகமாக இருக்க மண்டலங்கள் 12 டைம் கொடுத்துருக்காங்க ஃபேன்ஸ். ஓகேங்க, நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.